ஹாய். இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் யூரோ யூஎஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூரோ யூஎஸ்டி ஆக்சுவலி ட்ரேடபிள் கரன்சி அகைன்ஸ்ட் த யூஎஸ் டாலராக இருந்தது 1999 அப்புறம் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1971 டேட்டா இதில் இருக்குது. அது எதனாலனா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸில் போயிடலாம். 1971 1999 வரைக்கும் டச்சோட மார்க் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் கரன்சி தான் அப்போ அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் 99 அரௌண்ட் அந்த 95 அப்புறம் தான் ஒரு கரன்சி நம்ம யூரோ கரன்சியாக நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 99 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வரைக்குமே டச் மார்க்ன்ற கரன்சி பேரை தான் இவங்க ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூரோ யூஎஸ்டி வரதுக்கு முன்னாடி. ஓகே, அது ஏன் இதுல ஷோ ஆகுது அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது என்னதான் இந்த யூரோ 1999 இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே அதோட சிமிலரா இருந்த ஒரு இன்னொரு கரன்சி தான் இந்த டச் மார்க்ன்ற கரன்சி. அதை மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராக்சி டேட்டாவா கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவல் யூரோ யூஎஸ்டியோட சார்ட் கிடையாது. 99 வரைக்குமே இருக்கக்கூடிய சார்ட் எதுவுமே ஆக்சுவல் யூரோவோட சார்ட் கிடையாது, டச் மார்க்கோட சார்ட் நமக்கு ப்ராக்சி பண்ணி அதோட வடிவமா நமக்கு ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி, என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆயிருக்கு, என்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நமக்கு பொலிட்டிக்கல் ஈவெண்ட், ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு, அப்பெல்லாம் எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் ஆயிருக்குன்றது டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்க போறோம். ஃபண்டமெண்டலா பெருசா நம்ம பார்க்க போறது இல்லை, ஏன்னா நம்ம யூஸ்வலாவே ஃபண்டமெண்டல் நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். அந்த ஃபண்டமெண்டல் சிச்சுவேஷன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் ஆச்சு, டெக்னிக்கலா எப்படி மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஜோன்ஸ் ரியாக்ஷன் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த டேட்டா எதுவுமே நம்ம பெருசா ரிவ்யூ பண்ண போறது இல்ல. இப்போதைக்கு 1 இயர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். எப்பவுமே ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் நமக்கு மேக்ஸிமம் அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு 12 மந்தோட மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த 12 மந்த் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த 99 வரைக்கும் நம்ம பெருசா எதுவுமே டெக்னிக்கலா பார்க்க போதில்லை. எஸ், அஃப்கோர்ஸ் அங்க டெக்னிக்கலா பார்த்தோம்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மேல கீழே போயிருக்கு. ஓகே, 99 அப்புறம் என்ன நடந்திருக்கு நம்ம டைரக்டா இங்க வந்துடலாம். 99 தான் கரன்சி, யூரோ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு குளோபல் டென்ஷன் இருக்கிறப்போ, ஓகே, இந்த சைடு யூஎஸ் டாலர் நல்லா மேலோங்கி போயிட்டு இருக்கு, ஆதிக்கமா இருக்கு. நம்மளோட யூரோப் கண்ட்ரிஸ்க்காக ஒரு யூரோ யூஎஸ்டி நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி லான்ச்சும் பண்றாங்க 99. பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோக்கு எப்படி ஒரு எதிர்ப்பு இருந்ததோ, எப்படி ஒரு புது காயின், டிஜிட்டல் காயின் வரும்போது ஒரு எதிர்ப்பு இருந்ததோ, அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இல்லாம 99 லான்ச் பண்ணப்பட்டாலும் அதே வருஷம் பயங்கர சரிவு நடக்குது. அந்த சரிவை தொடர்ந்து அடுத்த வருஷமே உங்களுக்கு தெரியும் 2000 ஒரு .com பபுள்ன்ற ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் நடந்தது. ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல மோர் தென் 30% மேல மார்க்கெட், ஓவரால் மார்க்கெட் விழுந்தது. அந்த .com பபுள், அதுக்கப்புறம் 2018 கிரைசிஸ், இதை பத்திலாம் டிஃபரெண்ட் வீடியோ நம்ம போடுவோம். பட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த .com பபுள்ன்றது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் யாரா இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட், அந்த டொமைன்ஸ் அதெல்லாம் டெவலப் ஆகும்போது அதோட growth சப்ளை விட, டிமாண்டை விட சப்ளை ரொம்ப ஜாஸ்தி இருந்ததால அது பபுலா பஸ்ட் ஆகி அது நிறைய பேருக்கு லாஸ் ஆச்சு. குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாமே காணாம போச்சு. அந்த டைம்ல யூரோ அகைன்ஸ்ட் த டாலர் இன்னுமே டவுன்ஃபாலுக்கு போச்சு. இன்னொரு ரீசன் என்னன்னா, அங்க ஆல்ரெடி அங்க நம்பகத்தன்மை இல்லாதால அந்த டவுன்ஃபால் அப்படியே கண்டினியூஸா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ரியல் பிரைஸ் ஆக்ஷன் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். சோ இந்த 1 இயர் டைம் ஃப்ரேம்ல 2001 ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா 99 ஒரு சப்ளை கேண்டில். இந்த சப்ளை கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம், லெக்கின் அப்படி இல்லைன்னா டிராப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிராப்புக்கு அப்புறம் இது ஒரு பேஸ் கேண்டில், இது ஒரு பேஸ் கேண்டில். பேஸ் கேண்டில்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஈக்குவல் ஆர் லெஸ் தென் 50% ஆஃப் த பாடி இருந்ததுன்னா அது பேஸ் கேண்டில். அதுக்கு மேல இருந்ததுன்னா அது எக்ஸைட்டிங் கேண்டில் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இங்க ரெட் எக்ஸைட்டிங் கேண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் 2 பேஸ் கேண்டில், இங்க கண்டினியூ 3 எக்ஸைட்டிங் கேண்டில் ரேலி. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் இங்க இருந்து செல்லிங்கை ஓவர்டேக் பண்ணி இது மேல க்ளோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த 2000 அப்புறம் நடந்த அந்த இது ரேலிக்கு முக்கியமான காரணமா இருந்தது இந்த ஜோன். இந்த 2001 இருந்த ஜோனு. அந்த ஜோன் எங்க வரைக்கும் போச்சுன்னா 1996 இவங்க அந்த கரன்சி எல்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு நடவடிக்கையில் இருக்கும்போது ஃபார்ம் ஆன ஒரு சப்ளை ஜோனுக்கு பிரைஸ் போய் இதுதான் இந்த ஃபாலுக்கு, இந்த கம்ப்ளீட் ஃபால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபாலுக்கு ஆரிஜின், மெயின் ரீசன் எது, இந்த ஜோன், இந்த சப்ளை ஜோன் ரேலி. இது ஒரு பேஸ் கேண்டிலா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதை ஒரு டிராப்பா கன்சிடர் பண்ணோம்னா, இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் கீழே விழுந்தது. எப்போ கீழே விழுந்தது? இந்த 1997 அப்படியே கீழே 2001 வரைக்கும் அந்த டிராப் இருந்தது. ரிகவர் ஆயிட்டு வரும்போது அந்த ஜோனுக்கு எக்ஸாக்டா போயிட்டு அங்க இருந்து பெண்டிங் ஆர்டர் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு டிராப். அந்த டிராப் நடந்து இங்க இருந்தே மார்க்கெட் ரிகவர் ஆச்சு. இங்க இருந்து மார்க்கெட் ஏன் ரிகவர் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போதைக்கு 1 இயர் டைம் ஃப்ரேம்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல போவோம். இங்க இருந்து ஒரு ரிகவரி, மார்க்கெட் 2007-8 ஆல் டைம் ஹைக்கு போச்சு.
ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு ஏன் இந்த டிராப் வந்தது அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 2018ல லீமன்ஸ் பிரதர் கொலாப்ஸ், மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் வந்து அப்ப நடந்தது. அந்த டைம்ல மொத்தமாவே ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 65% மேல வந்து மார்க்கெட் வந்து விழுந்தது. அதுதான் நம்மளோட டைம் பீரியட்ல ஹிஸ்டாரிக்கலா நடந்த மிகப்பெரிய ஒரு டிராப். ஈவன் நம்மளோட கோவிட் டைம்லயுமே அவ்வளவு டிராப் வரல. ஓகேங்களா, 2018ல மிகப்பெரிய டிராப். டயர் 1 டயர் 2 கஸ்டமர்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாத கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் கொடுத்து, ஹவுசிங் லோன் கொடுத்து ரொம்ப வந்து பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஏத்துனாங்க. யாராலும் கட்ட முடியல. நிறைய வீடுகள் வந்து அப்படியே சும்மாவே கேட்பார் இல்லாம கடந்தது. அந்த சிச்சுவேஷன்ல இந்த கிரைசிஸ் ரிலேட்டட் ஒரு சீரிஸே இருக்கு. அதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்மெண்டே தோத்து போன, ஒரு கவர்மெண்டே மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த 2008 லீமன்ஸ் பிரதர் கொலாப்ஸ். ஓவர் த நைட்ல வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டு ஓவர் த நைட்ல திவால் அறிவிக்கிறாங்க. அந்த டைம்ல ஓவரால் மார்க்கெட்டே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஓகேங்களா, அந்த சிச்சுவேஷன்ல யூரோ யூஎஸ்டியுமே அந்த கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டு டிராப் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அந்த ஃபால் ஆகிற டைம்லயே வந்து இந்த சைடு வந்து ஃபெட்ரேட் அண்ட் ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட் எல்லாமே நடந்து, இந்த சைடு நமக்கு ஐடி ஃபீல்டு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி எல்லாமே க்ரோத் ஆகிட்டே வர டைம்ல யூஎஸ் டாலர் ஆப்வியஸா அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதால இந்த யூரோ யூஎஸ்டி வந்து அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்ட்ரென்தனிங் வலுவிழந்துட்டே வந்தது. இது வந்து ஃபண்டமெண்டல். டெக்னிக்கலா என்ன நடந்தது, ஒரு டிராப், அந்த டிராப்புக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ரிகவரி, ஷார்ட் ரிகவரி. இந்த ஷார்ட் ரிகவரி ஏன் நடந்தது அப்படிங்கறது நான் சின்ன டைம் ஃப்ரேம்ல போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 ஜோனையுமே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இந்த ஜோனை மார்க் பண்ணேன், இந்த ரிகவரிக்கு என்ன ரீசன், இப்போ இந்த ஜோனை மார்க் பண்ணிருக்கேன், இந்த ரிகவரிக்கு ஏன் ரீசன் அப்படிங்கறத நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிகவரி நடந்து இங்க ஒரு கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இங்க ஒரு டிராப், இந்த ஹையை டச் பண்ணிட்டு இங்க போயிட்டு டச் பண்ணிட்டு ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு சைட் வேஸ்ல இப்போ மார்க்கெட் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 2020ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிகவரி நடந்தது. என்ன ரிகவரி, ஏன் ரிகவரி நடந்தது, இந்த டிராப், 2 டிராப் பேஸ் அப்புறம் ஒரு ரேலி கேண்டில் இருந்தது. அந்த ரேலி கேண்டில் வந்து இதை வந்து உடைச்சதான்னு கேட்டா உடைக்கல. ஏன் உடைக்கல, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் திரும்ப சைட் வேஸ் இங்க ஒரு ஹையை உடைச்சாலும் அதை சஸ்டெயின் பண்ண முடியாம திரும்ப உள்ள வந்தது. உள்ள ஏன் வந்தது, இங்க இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு இந்த டிராப் பேஸ் ரேலி இந்த ஜோன்ல வந்து இந்த ஜோன் தான் வந்து ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன். இந்த ஜோனுக்கு பிரைஸ் திரும்பவும் வந்து இந்த இடத்துல இருந்து பிரைஸ் திரும்பவும் ரிகவர் ஆச்சு. ரிகவர் ஆனது திரும்பவும் சஸ்டெயின் பண்ண முடியாம அந்த ஜோன் வந்து திரும்பவும் ஃபால். இப்போ என்னாச்சு, இந்த ஜோன் வந்து டெஸ்டட் ஜோன் ஆயிடுச்சு. இந்த ஜோன் என்னாச்சு, இந்த ஜோன் வந்து டெஸ்டடா மாறிடுச்சு. டெஸ்டட் என்னது, 1 டைமுக்கு மேல அந்த ஜோனுக்கு பிரைஸ் ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோனுக்கு போயிட்டு இந்த ஜோன் வந்து பெண்டிங் ஆர்டர் எடுத்துச்சு, மேல இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இருந்தால திரும்பவும் கீழே வந்தது. செகண்ட் டைம் என்னாச்சு, இது பெண்டிங் ஆர்டர் காலி ஆனதால இந்த ஜோனை உடைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு. இந்த ஜோன் என்னங்கிறதையுமே நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க ஹையர் டைம் ஃப்ரேம்லயே நமக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, நமக்கு ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் ஜோன் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கு. இது ஃபர்ஸ்ட் மார்க்கிங் நம்ம இப்படி பண்ணுவோம். ஏன்னா இங்க ஒரு டிராப், இங்க ஒரு பேஸ் கேண்டில், அப்புறம் 2 எக்ஸைட்டிங் கேண்டில். பட் நம்ம நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுவே வந்து ஒரு பேஸ் கேண்டில் தான். ஏன்னா பாடி வந்து லெஸ் தென் 50% இருக்கிறதால இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம மார்க் பண்ணோம். ரெண்டுத்தையும் சேர்த்து மார்க் பண்ணதுல நமக்கு என்ன தெரியுது, ப்ராப்பரான ஒரு 1 இயர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் ஜோனுக்குள்ள வந்து பிரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கு. ரிவர்சல் ஆனது திரும்பவும் ஒரு கன்சால்டேஷன் மோடுக்கு வந்து இங்க இருந்து பிரைஸ் இப்போ ரிவர்சல் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த ஜோன் என்னது, இங்க ஒரு ஜோன் இருக்கு, இங்க ஒரு ஜோன் இருக்கு. இந்த ஜோன் என்னது, எதனால இங்க இருந்து வந்து பிரைஸ் ரியாக்ஷன் ஆகி போகிறப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த இயர்லியோட டிமாண்ட் ஜோனையுமே உடைச்சிருக்கு. இந்த இயர்லியோட சப்ளை ஜோனே உடைச்சிருக்கு. இது எப்படி சப்ளை ஜோனு, இந்த டிராப் பேஸ் டிராப், இந்த சப்ளை ஜோனையுமே இந்த 1 இயர் டிமாண்ட் ஜோன் வந்து உடைச்சிட்டு இப்போதைக்கு ஒரு பேஸ் கேண்டலோட மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது எக்ஸைட்டிங்காகவும் ஆகலாம், இல்லை இன்னும் வந்து டிராப்பாகவும் மாறலாம். இன்னும் நமக்கு வந்து மோர் தென் 4 மந்த் நமக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. இப்போ சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா ஏன் ஹிஸ்டாரிக்கலா இந்த மாதிரி ஜோன்ஸ்ல இருந்துலாம் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு 6 மந்த் டைம் ஃப்ரேம்ல நம்ம போயிடுவோம். ஸோ 6 மந்த்ல ஃபர்ஸ்ட் இந்த ரிகவரிக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஏன் இங்கேருந்து ரிகவர் ஆச்சு, ஏன் வந்து சடனா இங்கேருந்து ரிகவர் ஆச்சுன்னா 6 மந்த் டைம் ஃப்ரேம்லையுமே நமக்கு கிளியரான பிக்சர் இந்த ரிகவரிக்கு இல்லை. ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு ரிவர்சல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்றது தான் இப்போ இருக்கிற கேண்டிலோட அண்டர்ஸ்டாண்டிங் படி. பட் இது இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம்ல போனோம்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. இங்க இந்த ஜோன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து ஏன் ரிவர்சல் ஆச்சுன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு ரிவர்சல் நம்ம பேசணும் இல்லைங்களா, 1 இயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சின்ன ரிவர்சல், பட் அதை சஸ்டெயின் பண்ண முடியலன்னு சொன்னோம். அந்த ரிவர்சல் எதனால வந்தது, இங்க வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரேலி, இதை வந்து நான் ஒரு பேஸ் கேண்டலா எடுக்கிறேன். ஏன் பேஸ் கேண்டலா எடுக்கிறேன்னா அதோட பிஹேவியரை பார்க்கும்போது ஒரு 2 ரேலி கேண்டலுக்கு நடுவுல ஒரு குட்டியான ஒரு கேண்டலா ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது அது பாடி பார்க்கும்போது 80% 70% மேல இருக்கும். பட் அது என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கு, என்ன மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு பெரிய ரேலிலாம் வரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் கேண்டல், இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டல், இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டல். ஸோ இங்க வந்து
பெரிய கேண்டலா இல்லை. ஸோ இதை வந்து ஒரு பேஸ் கேண்டலா எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இங்கேருந்து நியர்பை ஸ்ட்ரக்சர்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாமல் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இங்கே ஏன் ரிவர்சல் ஆயிருக்குன்றதுக்கு நமக்கு இந்த 6 month டைம் ஃப்ரேமில் கிளாரிட்டி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேமில் நம்ம போகணும். இப்போ 3 month ஜோனுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிளாரிட்டியா தெரியும் ஏன் இந்த ஜோன்ல இருந்து பிரைஸ் ரிவர்சல் ஆச்சு அப்படிங்கிறது. நமக்கு 1 yearலயுமே நமக்கு தெரியல, 6 monthலயுமே நமக்கு எதனால இந்த பிரைஸ் ரியாக்ஷன் நடந்ததுன்னு நமக்கு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இப்போ பாருங்க, இந்த பெரிய டிராப், அந்த டிராப்புக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சஸ்டெயின் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கிறப்போ இங்க வந்து ஒரு ரேலி, பேஸ் ரேலி, இந்த ஜோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ப்ராப்பரான ஒரு கண்டினியூஸ் டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு வந்ததுமே மார்க்கெட் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி ரியாக்ஷன் ஆச்சு, இங்க வந்ததுமே மார்க்கெட் சர்ன்னு மேல போச்சு. இப்படிதான் பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஜோன். எதனால இது ப்ராப்பரான ஜோன், இங்க நடந்த ஒரு டிராப்புக்கு, இங்க நடந்த ஒரு ஃபாலுக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு ஜோனா, ப்ராப்பரான ஒரு ஜோனா இருந்தது செகண்ட் ஜோன். இது ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து இதுல இருந்து ஏன் மார்க்கெட் மேல போச்சுங்கிறது அப்புறம் பார்ப்போம். இங்க இருந்து ஏன் போச்சுன்னா ஒரு பிரேக் அவுட், ரீட்ரேஸ்மெண்ட், நமக்கு பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில், ஆல்மோஸ்ட் எல்லா பெண்டிங் ஆர்டரையும் இங்க இருந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. இங்க இருந்து பெண்டிங் ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் எடுத்துட்டு அங்கிருந்து கீழே வரும்போது இங்க இந்த ஜோனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு போதுமானதா இருந்தது. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் சர்னு மேல போய் 2008க்கு அப்புறம் திரும்பவும் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஃபால் ஆனது இங்க என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு, இது வந்து டெஸ்டடா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஜோனோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஜோன்ல ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னா இவ்வளவு பெரிய ரேலி கொடுத்துருக்காங்க. அதனால திரும்பவும் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வரும்போது, இந்த ஜோனுக்கு திரும்பவும் மார்க்கெட் வரும்போது இங்க வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து அவ்வளவா இல்லை. அதனால மார்க்கெட் கீழே வருது. இருக்கக்கூடிய மிச்சம் மீதி பெண்டிங் ஆர்டர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஒரு சின்ன டிராப்பையும் கொடுத்துட்டு அது மீதி இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டரை எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு வந்து புஷ் பண்ணிச்சு. புஷ் பண்ண இடத்துல இதனால சஸ்டெயின் பண்ண முடியல. அகைன் இந்த ஜோனோட கிளியரான எதனால பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியல. அதாவது இங்கிருந்து ஏன் டிராப் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான கிளியர் ரீசன் இந்த 3 month ஜோன்லயுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னும் ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்க்கு போகணும். அப்போ இப்போ நம்ம மந்த்லியோட டைம் ஃப்ரேம்க்கு போகணும். மந்த்லியோட டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா 3 monthல எப்படி அங்க வந்து பிரேக் அவுட், இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் 3 month ஜோனை வந்து உடைச்சிட்டு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு மேலே போயிருக்கு. மேலே போனது அதனால மேலே சஸ்டெயின் பண்ண முடியாம ஒரு டிராப் ஆச்சுல. அதுக்கான மெயினான ரீசன் எது, இந்த மந்த்லியோட சப்ளை ஜோன். இந்த மந்த்லியோட சப்ளை ஜோன் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா அது வந்து இயர்லி அண்ட் 6 month and 3 month ஜோனையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஒரு பவர் இதுக்கு இருக்கு. ஏன் இதுக்கு இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை, நல்லா பாருங்க. இந்த மல்டி இயர் கன்சால்டேஷன், இங்க இருந்து இது வரைக்குமே வந்து ஒரு கன்சால்டேஷன் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் மாதிரி வந்திருக்கும். இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்குமே வந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி வந்திருக்கும். ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த ஜோன் பிரேக் அவுட் கொடுத்ததுல, அந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு ஜோன் தான் அது. அதனாலதான் என்னதான் இயர்லி 6 month 3 month ஜோன்ல இருந்து பிரைஸ் போனாலுமே இந்த மல்டி இயரோட ஒரு பிரேக் அவுட் காரணமா இருந்த இந்த மந்தோட சப்ளை ஜோன்ல இருந்து பிரைஸ் திரும்பவும் ரிவர்சல் கீழே அடிக்குது. கீழே அடிச்சது திரும்ப இங்க எங்க வருது, இந்த மந்தோட டிமாண்ட் ஜோனுக்கு பிரைஸ் வருது, வந்து திரும்பவும் மேல போகுது. இதோட பொட்டன்ஷியல் இன்னும் வீரியமா இருக்கு. இதோட பொட்டன்ஷியல் எப்போ முடிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியும்னா, இன்கேஸ் இந்த வந்த ஜோன் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆகிருந்தது, இல்லைன்னா இங்கேயே இந்த ஜோன் இதுக்கு மேல க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஓகே இதோட பெண்டிங் ஆர்டர் முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். பட் இது வந்தது எப்படி வந்திருக்கு, இங்க போகும்போது பாருங்க கிரீன் கேண்டில் பெருசா போச்சு போனது. பட் ஆல் ஆஃப் அ சடன் இங்க போனதுமே சடனா ஸ்டாப் ஆயிட்டு உடனே இமீடியட் ஃபால் ஆனதுமே திரும்பவும் அதே ஜோனுக்கு பிரைஸ் வருது. அதே டிமாண்ட் ஜோனுக்கு, மந்த்லியோட டிமாண்ட் ஜோனுக்கு பிரைஸ் வருது. வந்து திரும்பவும் ஒரு ரியாக்ஷன், திரும்பவும் சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த ஜோன்ல இருந்து பிரைஸ் டிராப் ஆகுது. இங்க ஆல்ரெடி 2 times வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. இங்க ஒரு வாட்டி டெஸ்ட் ஆனதால 3rd time இந்த ஜோன்னால சஸ்டெயின் பண்ண முடியல. இப்போ நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம், ஏன் இந்த ஃபால் நடந்தது, ஏன் இந்த ரிஜெக்ஷன் நடந்ததுன்றது நம்ம இங்க பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்ததுல, இந்த பிரேக் அவுட் எதனால, எந்த கேண்டில் வச்சு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா நமக்கு கிளியரா அந்த மந்த்லியோட டைம் ஃப்ரேம்ல நமக்கு தெரிஞ்சிடும். மந்த்லியோட டைம் ஃப்ரேம்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரேலி, பேஸ் கேண்டில், பட் அதோட ஓவரால் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா கண்டினியூஸா மேல போயிட்டே இருக்கு. அதனால இங்க என்னதான் ப்ரெஷரா வந்து மைல்டா நமக்கு உடைச்சிருந்தாலும் இதை நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு ட்ராப்னுவோம். இந்த ட்ராப் நம்ம யூஎஸ் கோல்டு அண்ட் நம்மளோட க்ரூட் ஆயில வந்து இந்த ட்ராப்பை பத்தி நம்ம கிளியராகவே 2024லயே நம்ம பேசியிருப்போம். இந்த மாதிரி க்ரூஷியல் ஜோன்ஸ்லாம் வந்து எப்பவுமே மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ஒரு சின்ன ட்ராப்பை கொடுத்துட்டு தான் மேலே போவாங்க. அதுதான் வந்து யூஎஸ் ஆயிலுமே நடந்தது. இந்த ட்ராப் ஜோனுக்கு பின்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன்.
இந்த ஜோன் நீங்க விசிபிளா இப்படி கண்ணால பாத்தீங்கன்னா இந்த ஜோன் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். பிரேக் ஆனதுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பவர்ஃபுல்லான ஜோன் ஆச்சு. ஏன்னா இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட்டை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆளே இல்லை. ஸோ அது ஆல் டைம் லோ அளவுக்கு போயிடும். பட் இந்த ஜோன் இந்த 2001-99 அப்புறம் நடந்த இந்த ஜோன் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. பட் ஸ்டில் அதை வந்து ஒரு ட்ராப் கொடுத்துட்டு மேலே போறாங்கன்னா அதுக்கான ரீசன் எல்லாருமே பிக் பிளேயர்ஸ்ல இருந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஓகே இங்க வந்து ஒரு ஜோன் இருக்கு, உடைச்சதுமே மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. பட் உடைச்ச உடனே என்ன பண்ணுச்சு, உடனே ரிகவர் பண்ணி மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் ஜோன், ஒரு ட்ராப் பேஸ் ரேலி, அதுக்கப்புறம் சைட் வேஸ், திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ராப்புக்கான ஜோன், அதாவது இப்போ இது நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இந்த ஜோனை வந்து நான் இப்படி மார்க் பண்றேன். ஓகேவா? ஏன்னா இங்க இருந்து மார்க்கெட் வந்து எங்க ரியாக்ஷன் ஆயிருக்கு நமக்கு தெரியல. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு அதுக்கான ஜோன் இல்ல, மந்த்லில இருந்து உடஞ்ச மாதிரி இருக்கு. பட் இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போறோம். வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போனோம்னா அந்த இயர்லிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ப்ராப்பரான ஒரு ஜோன், ப்ராப்பரான ஒரு ரேலி பேஸ் ரேலி. அந்த ரேலி பேஸ் ரேலி எதோட ஜோனு நல்லா பாருங்க. இந்த பெரிய ஃபால் இருக்குல்ல, இந்த பெரிய ஃபாலை தடுத்து நிறுத்தி ஒரு ரிவர்சல் கொடுத்த இந்த ஜோனோட ஒரு பிரேக் அவுட் ஜோனா இருக்கும். இந்த ஜோன் எங்க இருந்து வந்தது, அப்படியே லெஃப்ட்ல போய் நம்ம பார்த்தோம்னா இந்த ஜோன் இந்த டிராப்பை ரிகவர் பண்ணி, அதாவது ஆல் டைம் ஹையோட டிராப்பை ரிகவர் பண்ணி ஒரு ரிவர்சல் கொடுத்த ஜோன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி கேண்டலா நமக்கு வந்து பக்காவான ஒரு ஜோன் மாதிரிலாம் இருக்காது. அப்படியே ஒரு ரேலி இருக்கும். இந்த டைம்லலாம் வந்து யூரோவே நமக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா இந்த ரிவர்சல் இருக்குல்ல, அதாவது இந்த டிராப், இவ்வளோ பெரிய டிராப், இங்கேருந்து ஒரு டிராப் இருக்குல்ல, அந்த டிராப்புக்கான ரிவர்சல் நடந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த ஜோன்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து என்னதான் இவ்வளோ ஃபால் ஆனாலுமே, இப்போ பாருங்க கரண்ட் மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு போறேன். மார்க்கெட் வந்து என்னதான் இவ்வளோ பெரிய ஃபால், இங்கேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜோட நான் போட்டு காட்டுறேன். இங்கேருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 40% வந்து மார்க்கெட் விழுந்து இருந்தாலுமே இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஜோன், இது வந்து ஒரு ட்ராப் ஜோனா நம்ம பார்ப்போம். ட்ராப் இருக்கிறப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது அப்படியே நீங்க போயிட்டு க்ரூட் ஆயில், நம்மளோட யூஎஸ் ஆயில் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டா அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும். பிரைசிங் டிஃபரெண்ட் அரௌண்ட் ஒரு $53-54 கிட்ட போய் பாருங்க. இதே மாதிரி ஜோன் வந்து அந்த யூஎஸ் ஆயில்லையுமே இதே மாதிரி ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். யூஸ்வலா ஒரு பெரிய ரிவர்சல் நடக்குதுன்னா அங்க வந்து ஒரு ட்ராப்பை கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும். மேல போனது அகைன் இங்க செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னும் முடியல. இங்க வந்து ஒரு செல்லிங் வந்து இருக்கு. ஏன்னா இந்த டிராப்புக்கு காரணமா இருந்தது இந்த செல்லிங் ப்ரெஷர். இது வந்து திரும்ப கன்சல்டேட் ஆயிட்டு புதுசான ஒரு பையிங் ஆர்டர் வந்ததுன்னா நமக்கு அடுத்தது ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரே ஜோன் எது, இந்த ஜோன் தான் இருக்கு. இந்த ஜோன் பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு இது வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வருதுன்னா இங்கே ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஜோனே போதுமானதா இருக்கும் ஆல் டைம் ஹைக்கு திரும்பவும் கொண்டு போறதுக்கு. பட் அது எல்லாமே ஆல் ஆஃப் சடனா நடக்குமானா இது ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றதால எல்லாமே உடனே நடக்காது. அதுக்கான டைம் எடுக்கும். பட் 100% அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணணும். அந்த சார்ட்டை பார்க்கும்போது இப்போ நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்றேன். இந்த சார்ட் இப்போ பார்க்கும்போது ஓகே, பிரைஸ் வந்து ஒரு டிராப்ல இருந்து மீண்டு வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து திரும்பவும் ஒரு டிராப் வந்திருக்கு. இந்த டிராப் வந்தது எங்க வந்திருக்கு, இந்த டிராப் உடைச்சதுக்கு ரீசனா இருந்த இந்த ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த ஜோன் ரிவர்சல் ஆகி திரும்ப என்ன பண்ணிருக்கு, ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. ஆல் டைம் ஹைக்கு போனதுமே ஒரு கிரைசிஸ் வருது. அந்த கிரைசிஸ்ல மார்க்கெட் விழுது. கிரைசிஸை ஃபார்ம் பண்றது அவங்க தான், அதை நம்ப வைக்கிறது அவங்க தான். ஸோ நம்ம டெக்னிக்கலாக மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிராப் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குது. இந்த ரிவர்சல் எங்கேருந்து வருது, இந்த டிராப்புக்கு பிரேக் அவுட்டுக்கான ரீசனா இருந்தா இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு, ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன்ல இருந்து ரிகவர் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. அதுக்கு தடையா இருக்கக்கூடிய ஜோன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணிட்டே வருது. இப்படிதான் வந்து மார்க்கெட் எந்த சார்ட் எடுத்து எந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தாலுமே மார்க்கெட் இப்படிதான் ஒர்க் ஆகும். ப்ராப்பரான டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சுதான் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லாஜிக்கோ, அதாவது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமோ அப்படிலாம் கிடையாது. நீங்க சார்ட்டை ரீட் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா வெறும் கண்ணால நீங்க பார்த்து ஒன்ஸ் நீங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு நடக்க போற ட்ரேட்ஸை நீங்க லைவ்லயே நீங்க பாத்துக்கலாம். அந்த 3 month முடிஞ்சு ஒரு விஷயம் நடக்குது, நீங்க வேற லொகேஷன்ல வேற சார்ட்டை பாக்குறீங்கன்னா திரும்பவும் வந்து ஒரு 3 monthக்கான ஹிஸ்டாரிக்கல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மார்க்கெட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க எடுக்கணும், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க எடுக்கணும், மார்க்கெட் இப்போ எப்படி பிஹேவ் ஆயிட்டு இருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஒரு ரிகவரி மோட்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சைடு வைஸ் இருந்ததை உடைச்சிட்டு மேல போயிருக்கு. மேல போனது எங்க நிக்குது, இங்க இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோன்ல நிக்குது. இந்த சப்ளை ஜோன் நமக்கு தடையா இருக்கு. இன்கேஸ் இதை உடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே வந்து ஒரு டெஸ்டட் கைண்ட் ஆஃப் ஜோன்ஸ் தான். இங்கெல்லாம் பாருங்க எல்லாமே இங்க இருந்து இது வரைக்கும் நான் வந்து டிரா பண்றேன். இது எல்லாமே பாருங்க
ஒன் கைண்ட் ஆஃப் டெஸ்டட் ஜோன் தான். இந்த இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்ல, இங்கெல்லாம் வந்து ஒரு டிராப் வரும்போது ஒரு ரிவர்சல் வரும்போது ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகுது இல்ல, அந்த மாதிரி ஜோன் தான் இப்போ இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது அப்படி நம்ம கண்ணை மூடிட்டு ஓகே இந்த மாதிரி இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அதே மாதிரி தான் இங்க ஃபார்ம் ஆகும் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க மல்டிபிள் டேஸ் கன்சல்டேஷன் 1 மந்த் கூட கன்சல்டேஷன்ல போயிடும். ஸோ அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு பார்த்துட்டு நம்ம எடுக்கணும். பேட்டர்ன் இப்படி தான் ஃபார்ம் ஆகும், அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அன்னைக்கு டேட்டுக்கு வந்து எப்படி அது ரியாக்ஷன் ஆகுதுன்றது பார்க்கணும். இந்த ஜோனுக்கான பெண்டிங் ஆர்டர் இன்னும் முடியல, இது முடிச்சுட்டு இப்படி நிக்குதுன்னா அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஆளே இல்லை. அப்படியே நம்ம லெஃப்ட்ல போயிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கலா நடந்த ஈவெண்ட்ஸை பார்ப்போம். இங்க பாருங்க மார்க்கெட் வந்து இதெல்லாம் உடைச்சிட்டு சர்ன்னு மேல வருது. வந்த இடத்துல இங்க ஒரு சப்ளை ஜோன் கைண்ட் ஆஃப் ஜோன் இருக்கு, இங்க ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஜோனை வந்ததுமே டக்குன்னு உடைக்க முடியல, ஒரு சைட்வைஸ் வருது. இங்க ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல இருந்து ரிகவர் ஆயிட்டு திரும்ப மார்க்கெட் மேல போகுது. மேல போனது என்ன நடக்குது, இங்க ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, இந்த சப்ளை ஜோனை திரும்ப டச் பண்ணிட்டு கீழே வருது. கீழே வந்தது இந்த ஒரு சின்ன டிராப் இருக்கு இல்லைங்களா, அந்த டிராப்புக்கு ரிகவரிக்காக ரீசனா இருந்த இந்த ஜோன்ல இருந்து பிரைஸ் திரும்பவும் மேல போகுது. இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான ஜோனு, அது சின்ன டைம் ஃப்ரேமும் பெரிய டைம் ஃப்ரேமும் எது இருந்தாலுமே ப்ராப்பரான ஜோனு ஸ்ட்ரென்த்ஃபுல்லான ஒரு ஜோன் இருந்ததுன்னா அங்கிருந்து மார்க்கெட் திரும்ப திரும்ப ரிகவர் ஆகும். ஸோ இது அப்படியே நீங்க இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேம்ல இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜோன் இன்னும் இருக்கு. இதை முடிச்சுட்டா இங்க வந்து பேஸ்லெஸ் ஜோன் சொல்லுவாங்க. ஒரு பேஸ்லெஸ் ரொம்ப டைனியான ஜோன் தான், ரொம்ப சின்ன ஜோன் தான், பட் ஸ்டில் இங்க ஒரு ஜோன் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஒரு சின்ன டிராப் வரும், மேஜரா டிராப் வருமானா மேஜரா டிராப் வராது. அங்க அப்படியே நம்ம மேல போனோம்னா நமக்கு பெருசா ஜோன்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இங்க ஒரு பேஸ்லெஸ் ஜோன் வந்து இருக்கும். பேஸ்லெஸ் ஜோன் என்னது, நமக்கு பேஸ் கேண்டில் இருக்காது, இங்க ஜோன் இருக்கு. ஸோ இந்த ரிகவரிக்கு உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகும். அந்த பாக்ஸுக்குள்ள யூக்லிபிரியம் சொல்லுவோம். அந்த யூக்லிபிரியம்குள்ள மார்க்கெட் வந்துட்டு மல்டிபிள் ஆர்டர்ஸ் பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நமக்கு இஎம்ஐ 20 இஎம்ஐயோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு பொறுமையா இப்போ ரிவர்சல் ஆகும்போது அங்க ஆப்போசிட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், குயிக்கா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே கீழே வந்து மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆயிட்டு அங்க ஒரு சைடு வேஸ், அங்கிருந்து ஒரு சின்ன ஜோனு இங்க எந்த ஜோன் வந்து பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் எடுத்துட்டு மேலே போகும். இன்கேஸ் இங்க புதுசா ஒரு சப்ளை ஜோன்ல அந்த டைம்ல ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, அந்த டைம்ல யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது அப்படிங்கிற நியூஸ் வருதுன்னா இங்க பெண்டிங் ஆர்டர் அதிகமா சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் உடைக்க முடியாம இல்லைன்னா ஃபேக்கா உடைச்சிட்டு இந்த மாதிரி ஃபேக்கா உடைச்சிட்டு மறுபடியும் கீழே வரும். இப்படிதான் மார்க்கெட்ல திரும்ப திரும்ப நடக்கும். இதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோஸ் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.